தொடு நீரூற்று. பசங்களா நம்ம எல்லாருக்குமே தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊற்றை உருவாக்குறதுனா ரொம்பவே பிடிக்கும் தானே. வாங்க நம்மளே ஒரு நீரூற்றை உருவாக்கலாம். இந்த தொடு நீரூற்று செய்கிறதுக்கு நமக்கு 2 பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு டேப்பு, 2 ஸ்ட்ரா, பசை, பிளாஸ்டிக் டியூப், இது எல்லாமே வேணும். எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. முதல்ல 2 பிளாஸ்டிக் பாட்டில் மூடியை எடுத்து அதுக்கு மேலே பசை வச்சு ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டி செலோ டேப்பால் 2 பாட்டில் மூடியும் நல்லா ஒட்டிக்கணும். அடுத்ததாக இந்த 2 பாட்டில் மூடியிலையும் ஒரு துளையை போட்டு ஸ்ட்ராவை எடுத்து பாட்டிலோட மூடியில் இருக்கிற துளை வழியாக வெளியே எடுத்து இங்கே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து பாட்டிலோட மூடி பகுதிக்கு கீழே இருக்கிற பக்கத்தில் ஒரு துளையை போட்டு அதில் ஒரு சின்ன ஸ்ட்ராவை வச்சு ஒட்டிக்கணும். இந்த மாதிரியே இன்னொரு பாட்டிலையும் ஒரு துளை போட்டு வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டிலில் சாதாரண தண்ணியையும் இன்னொரு பாட்டிலில் கலர் தண்ணியையும் நிரப்பி ஸ்ட்ரா பொருத்தப்பட்டிருக்க மூடிய கலர் தண்ணியால் நிரப்பப்பட்ட பாட்டிலில் வச்சு மூடிடணும். அடுத்து இந்த பாட்டிலை எடுத்து சாதாரண தண்ணி இருக்கிற பாட்டிலில் வச்சு அதோட மூடியையும் மூடிடணும். இப்போ இந்த நீரூற்று புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட தயாராகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் டியூபை ஸ்ட்ராவில் உறிஞ்சுகுழல் மாதிரி வச்சிட்டோம்னா இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுது. இந்த அமைப்பில் கீழே இருக்கிற பாட்டிலில் இருந்து ஸ்ட்ரா வழியாக தண்ணி மேலே போய் அந்த பாட்டிலில் பொருத்தி இருக்கிற ஸ்ட்ரா வழியாக உறிஞ்சு குழாய்க்கு வந்து தண்ணி கீழே கொட்டுது. இந்த உறிஞ்சு குழாயில் கீழே இருக்க பாட்டிலுக்கு மேலே உயர்த்தினா தண்ணி வர்றது நிற்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் கீழே இருக்கிற பாட்டிலில் இருக்கிற இந்த துளையை மூடினா நீரூற்று நின்றும். ஏன்னா வெளியிலேருந்து போகிற காற்றோட அழுத்தத்தால் தான் நீரூற்று செயல்படுது. இதை மூடிட்டோம்னா காற்று உள்ளே போகாததால் நீரூற்று செயல்படலை. இந்த பசங்க இந்த தொடும் நீரூற்றை எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்களேன். அடிப்படை தத்துவம்: அழுத்தத்தில் ஏற்படும் மாறுபாடு காரணமாக பாய்மமானது அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி பரவுகிறது.